முக்கிய மக்களை இப்ப நம்ம கிட்ட பேசுறதுக்காக ரெண்டு அம்மாக்கள் நம்மளோட இருக்காங்க. பேசலாம். வணக்கம். அவங்க பேசலாங்க. வணக்கம்மா, என் பேர் சுப்புலட்சுமி. எங்க இருந்து வரீங்க? நாங்க தச்சநல்லூர்ல இருந்து வரோம். தச்சநல்லூர்ல இருந்து வரோம். வருஷம் வருஷம் வந்து கொண்டு இருக்கிறோம். நெல்லைப்பேர் சுவாமி தேராட்டம் ரொம்பவே நல்லா இருக்குது. அதுல காந்திமதி அம்மாள் நெல்லைப்பேர் நல்லா காட்சி கொடுக்குறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. வருஷம் வருஷம் நாங்க வந்து கொண்டே இருக்கிறோம். சாமி எல்லாத்துக்கும் நல்லதுதான் கொடுத்துருக்காரு. திருநெல்வேலி மாவட்டத்துல பார்க்கறதுனால எங்களுக்கு நல்லதான் நடக்குது. நாங்களும் இன்னைக்கு வரைக்கும். என் பேர் ரேணுகா. நீங்க எங்க இருந்து வரீங்க? எல்லாம் தச்சநல்லூர்ல இருந்தா. தச்சநல்லூர் திருநெல்வேலி. நல்லாதான் இருக்கு. எல்லா பக்கமும் சுத்தி பார்த்துட்டோம். எப்பவுமே நாங்க வருஷம் ஆமா காலையிலயே வந்துட்டோம். எல்லா பக்கமும் சுத்தி பார்த்துட்டு எல்லா தேரையும் பார்த்துட்டோம். நெல்லையப்பரையும் பார்த்தாச்சு. வீட்டுக்கு தான் போவோம். ஆனா இப்ப இங்க கொஞ்சம் பாக்கி இருக்கு. எல்லாம் பார்த்துட்டு கடைக்கெல்லாம் போயிட்டு போவோம். அதுக்குள்ள நீங்க எப்படி வீட்டுக்கு போலாம்? தேர்னா நிலையத்துக்கு போல இல்ல, வீட்டுக்கு வர வரைக்கும் நேரம் ஆயிருங்களா வீட்டுக்கு போக? அப்படி எல்லாம் இல்ல. நம்ம மக்கள் பாருங்க எவ்வளவு உற்சாகமா இருக்காங்க. சீக்கிரமா எடுத்து விட்டுருவாங்க. சரி, நல்லது. நாங்க அது வரைக்கும் இருக்கிறோம். இன்னைக்கு ஃபுல்லாவுமே ரத வீதியில இருக்கிறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நமக்கே எவ்வளவு வெயில் அடிச்சாலும் சரி, மழையா வந்தாலும் இந்த இடத்தோட்டு போகணும்னு தோணாது. அந்த மாதிரி நீங்க உணர்ந்திருக்கீங்களா? வந்திருக்கோம், மழையிலயும் வந்திருக்கோம் நாங்க. ஆனா தேரும் நாங்க இழுத்துருவோம் ஒரு வருஷத்துல. ஆமா, இந்த வருஷம் இருக்கல. ஏன்னா நாங்க வரதுக்குள்ள தேர் நகர்ந்துருச்சு. அதனால நாங்க இருக்கல. நான் சாமியை கும்பிட்டு வந்தேன். ஆமா, போயிடுச்சு அப்படின்னு. கூட்டத்துல ரொம்ப தள்ளுறாங்கல்ல, அதனால சரி வேண்டாம் அப்படின்னு. வயசாயிடுச்சுல. ஒரு வயசுல நாங்க உங்களுக்கு வயசாயிருச்சா? ஆமா, நம்ம 3 பேருன்னா அக்கா தங்கச்சி மாதிரி தான் இருக்கும். நீங்க எப்படி வயசாயிடுச்சுன்னு சொல்லலாம் பாத்தீங்களா? இப்ப நம்ம கிட்ட பேசுறதுக்காக அப்படியே சின்ன தம்பி பிரபு நேர்ல பார்த்த மாதிரி ஒரு கியூட்டான தம்பி வந்திருக்காரு. உங்க பேர் சொல்லுங்க. ஹரி. எங்க இருந்து வரீங்க? திருநெல்வேலி பேட்டையில இருந்து வரீங்க. சிங்கிளா வந்திருக்கீங்க? வீட்டுல யாரையும் வரலையா? அண்ணன் எல்லாரும் அண்ணன்களோட வந்திருக்கீங்க. தேர் பாத்துட்டீங்களா? இழுத்தீங்களா? இழுத்தோம். இழுத்துருக்கீங்க? இப்பதான் வந்தோம். இழுத்துலாம். பரவாயில்லைங்க. முத தடவை எப்ப தேர் இழுத்தீங்க? ஒரு 2 வருஷம் முன்னாடி. அப்ப இன்னும் சின்ன பையனா இருந்திருப்பீங்கல்ல? அப்பயும் எப்படி 7th படிச்சிருக்கோம். இப்ப 9th படிச்சிருக்கீங்க. அப்புறம் சின்ன வயசுல அந்த கூட்டத்துக்குள்ள போய் தேர் இழுக்கிறது உங்களுக்கு பயமானா இல்லையா? திருநெல்வேலிக்காரங்களுக்கு அந்த பயம். இன்னொரு வாட்டி அங்க போய் சட்டமா சொல்லுங்க. திருநெல்வேலிக்காரங்களுக்கு அந்த பயம். திருநெல்வேலிக்காரங்களுக்கு எதுக்குமே பயம் கிடையாது. அப்படியா? சூப்பர். ஏன்னா கூட்டம்னா கொஞ்சம் பயமா இருக்குமே, குழந்தையா இருப்பீங்களா, அதனால கேட்டேன். சோ இந்த வருஷமும் தேர் பாத்துட்டீங்க, தேர் இழுத்தாச்சு. இன்னும் என்னெல்லாம் செய்யலாம்னு பிளான்ல இருக்கீங்க? தேர் பார்ப்போம். நிறைய என்ஜாய் நிறைய இருக்கு. இன்னும் நிறைய பண்ணலாம் இருக்கு. ரொம்ப நன்றி. இதே மாதிரி எல்லா வருஷமும் தேர் பாக்குறதோட மட்டும் இல்லாம தேர் இழுக்கிறதே வழக்கமா வச்சுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூக்கா. ஓகே, இப்ப நம்ம கூட ஒரு அம்மா இருக்காங்க. அம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கஜலட்சுமி. எங்க இருந்து வரீங்க? திருநெல்வேலி மேலப்பாளையம். தேர் பாத்துட்டீங்களா? இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமா தேர் பாத்து? அதை நாங்க சின்ன பிள்ளைல இருந்து பாப்போம். நாங்க எங்களுக்கு இந்த ஊர் தானேங்கிறதுல நாங்க வரோம். ஏன்னா நிறைய பேர் நம்ம ஊர்லயே இருந்தாலுமே சில சமயம் தேர் பார்க்க வர முடியாம கொஞ்சம் தள்ளி போயிட்டோம். வருஷம் வர முடியாது, ஏதாவது ஒரு வருஷம் இருக்கும் அப்படி எல்லாம் சொல்றாங்க. எல்லா வருஷம் நிறைய பேர் இருக்கீங்களா? யாரெல்லாம் வந்திருக்கீங்க? என் மகா வந்திருக்கா, தங்கச்சி வந்திருக்கா, தங்கச்சி பிள்ளைகள், மைனி, அண்ணன் எல்லாரும். எல்லாரையுமே எனக்கு உங்க வீட்டுல பார்த்தா எல்லாருக்கும் ஒரே ஃபேஸ் கட்டா இருக்கிற மாதிரி இருக்கா? ஆமா தானே? யாராவது சொல்லியிருக்காங்க தானே? எல்லாரும் ஒரே அப்படியே எல்லாரும் பேச ஒரே மாதிரி இருக்கு. உங்க பேர் சொல்லுங்க. ஆதிசக்தி. என்ன படிக்கிறீங்க? 9th standard. தேர் எழுத்தீங்களா? தேர் எழுத்தாச்சு, தேர் பார்த்தாச்சு. இன்னும் என்னெல்லாம் பேலன்ஸ் இருக்கு? என்னெல்லாம் ஷெட்யூல் போட்டு வச்சிருக்கீங்க இன்னைக்கு? நீ நிறைய பொருட்கள் வாங்கணும், நான் எல்லா இடத்துலயும் முத்தணும், அப்படிலாம் இருக்கு. கோயிலாம் சுத்தி பார்க்கணும். அடுத்தால ஸ்வேதா. என்ன படிக்கிறீங்க? பாபநாசமா நீங்க இங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி பாத்துருக்கீங்களா தேர்? பிரியதர்ஷினி. நீங்க தேருக்கு முன்னாடி பாத்துக்கலாம் இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம்? நாங்க பாத்துருக்கோம். ஸ்லோகம் ஏதாவது சொல்லுவீங்களா? இனிமேதான் யார்கிட்டயாச்சும் கேட்டு கத்துக்க. சீக்கிரமா கேட்டு கத்துக்கோங்க, சரிங்களா? நீங்க முன்னாடி வாங்க. மகா. என்ன படிக்கிறீங்க? 7th. ஏன் பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்கே நீ? வெயில்
அடிக்கிற வெயில்ல கன்ஃபியூஸ் ஆகாம என்னங்க செய்ய முடியும் அப்படின்னு. நீங்க முன்னாடி வாங்க சிஸ்டர். இந்த வீட்ல நிறைய பேர் இருக்காங்க பார்த்தா நம்மள மாதிரியே வந்து நிறைய பேர் அங்கங்க ஓடி ஓடி அங்க பாருங்க ஒரு டீமா போய் புரிஞ்சுட்டாங்க. பேசுறவங்க ஒரு டீம், பேச மாட்டேன்னு ஓடி போறவங்க ஒரு டீமா புரிஞ்சுட்டாங்க. ரொம்ப தேங்க்யூ. சோ இந்த மாதிரி நம்ம நேயர்கள் எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு மத்தியில பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இருக்கிறது வந்து தேருக்கு பின்னாடி தான் இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து இந்த கூட்டத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து தப்பிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். மத்தபடி எல்லா கூட்டமும் வந்து தேருக்கு முன்னாடி இருக்க வடம் பிடிச்சு இழுக்கிறதுக்காக. இன்னைக்கு வந்து தேரோட்டத்துல வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கிளைமேட் வந்து பயங்கர வெயில். ஒரு அண்ணாச்சி சொல்லியிருந்தாங்க கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச வந்து நல்ல வெயில் தான் அடிக்குது. ஆனா யாருமே வெயிலுக்காக பயந்து ஓரமா ஒதுங்கி நிக்கிறத பார்க்கவே முடியல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த புது வடத்தை பிடிச்சு இழுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் புதுசா கிளம்பி வந்திருக்காங்க. இந்த வருஷம் முதல் தடவையா வடம் பிடிச்சு இழுக்கிற பக்தர்களும் ரொம்பவே ஆர்வமா வந்து வடம் பிடிச்சு இழுக்கிறதுக்கு வந்து காத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து வடம் பிடிச்சு இழுக்கவும் செய்றாங்க. கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தேரோட்டத்தை ஸ்பெஷலா வந்து நெல்லையப்பர் கோவிலுக்கு முன்னாடியே வந்து செம்மையான பூ அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடியும் பண்ணிருக்காங்களே, இந்த வருஷம் என்ன புதுசா பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, வழக்கமா வந்து நிறைய இடத்துல இருந்து பூக்கள் வந்து கொண்டு வர்றது வந்து வழக்கம். இந்த வருஷம் வந்து முக்கியமா வெளிநாட்டுல இருந்து பூக்களை கொண்டு வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு தூண் மாதிரியான புஷ்ப அலங்காரத்தை வந்து நம்ம நெல்லையப்பர் கோவில் வாசல்ல உண்டு பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நீங்க நேர்ல வந்து பாருங்க. ஒருவேளை உங்களால பார்க்க முடியல அப்படின்னா நீங்க நம்ம தொலைக்காட்சியிலேயே பார்க்கலாம். அப்படியே பார்க்க முடியல, மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நெல்லை டிவி யூடியூப்ல நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா வரும். அதுல நாங்க எல்லா நிகழ்ச்சிகளையும் 10 நாள் நிகழ்ச்சிகளையும் சரி, இன்னைக்கு காலையில இருந்து இந்த நேரம்ல இருந்து இதுக்கப்புறம் நிலையம் சேர வரைய எல்லா இடத்துலயும் நிறைய கேமராக்கள், நிறைய ஆங்கர்ஸ் மூலம், நிறைய கேமராமேன் மூலமாகவும் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்து காட்டுங்க. தேங்க்யூ. ஓகே, இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தேர் வந்து அந்த பக்கமா முன்னாடி கிளம்பி சந்திப்புல நோக்கி போயிட்டு இருக்கு. நாம இருக்க வந்து மார்க்கெட் பக்கத்துல நிற்கும். நம்ம கிட்ட பேசுறதுக்கு வந்து ஒரு பசங்க டீம் நிக்கிறாங்க இல்லையா? உங்க பேர் சொல்லுங்க. மகாராஜா. ஆனா நம்ம கேமராமேன் பேரு, அவரு பேரும் மகாராஜன் தான். உங்க பேர் தான். என்ன படிக்கிறீங்க? 8th படிக்கிறீங்க. பேர் எழுத்தீங்களா? பேர் பாத்தீங்களா? பயங்கர கூட்டமா கிளம்பிடுறீங்களா? வீட்டுல எல்லாம் யாரையும் கூட்டு வரதுல ஃப்ரெண்ட்ஸோட தான் வருவீங்களா? ஆமா. என்னப்பா ஒரு ரஃபாவே பதில் சொல்றே, ஏன் இப்படி கோவமாவே பேசுறே? என் பேச்ச அப்படிதாங்க. மகாராஜன் பேரோட்டைங்களா இப்படிதான் பேசுவாங்க போல இருக்கு. உங்க பேர் சொல்லுங்க. வீரபாண்டி. என்ன படிக்கிறீங்க? காலேஜ் படிக்கிறீங்க. சோ எல்லாரும் ஒரு கேங்கா கிளம்பிருக்கீங்க. தேர் எழுத்தீங்களா? இல்ல. இவரு இழுத்தங்கார, நீங்க எல்லாம் எங்கங்க இழுக்கலன்னு தான் சொன்னீங்களோ? சும்மா கேட்டு பார்த்து. முன்னாடி வாங்க, உங்க பேர்லாம் சொல்லுங்க. ஆனா என்னப்பா, நாம வரும்போது ஆர்வமா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு கூச்சம் வந்துட்டு பேசுறதுக்கு. நம்ம அண்ணாச்சி இருக்காங்க, அவங்கள பேசலாம். வணக்கம். உங்க பேசலாம். வணக்கம் அம்மா, நான் தென்காசில இருந்து வந்திருக்கேன். பக்த கோடிகள் அனைவருக்கும் மக்களுக்கு வாழ்த்துக்கள். தேர்களுக்கு வந்த மக்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நெல்லை கோயில் தேர் திருநாளே நெல்லை மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சி. இந்த புத்துணர்ச்சியை இந்த மக்கள் வெள்ளத்திலேயே நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த நெல்லையப்பருடைய காந்திமதி அம்மாளுடைய ஆசீர்வாதம் நம்ம மக்கள், நெல்லை மக்களுக்கும் மற்றும் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்கிறதுக்கு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றிமா, நன்றி. ஆமா, தேர் இழுத்துட்டு தான் வரேன். ஒவ்வொரு ஆண்டு காலமும் நெல்லையப்பரை பார்க்கறது பாக்கியம். எனக்கு வந்து வயது வந்து கரெக்டா 57 வயசு ஆகுது. ஒரு 30 வருஷம் கண்டினியூவா நான் இருக்கேன். நன்றி சிவா. நமச்சிவாய். ஓகே, இப்போ நம்மளோட பேசுறதுக்காக ஒரு அண்ணாச்சி இருக்காங்க, பேசலாம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வெக்கிமேல். நான் வந்து கேண்டிஆர் மகன். கிட்டத்தட்ட இந்த நெல்லை மாவட்டத்துல எனக்கு வயசு 56. தேரு சீரோடு சிறப்பு ஓடிட்டு இருக்கு. போலீஸ்காரங்களும் பொதுமக்களும் அவ்வளோரும் அவங்க உயிரை பொருட்படுத்தாம சாப்பிடாம தூங்காம அவங்க பணி செஞ்சுட்டு வராங்க. சீரோடு சிறப்போடும் அவங்க பணியை வந்து நெல்லைப்பேர் காந்திமதி அம்மாவுக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க பணியை பாராட்டு. நாங்க டீ கொடுத்துருக்கோம். இன்னொரு சார்பா நம்மள அதான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப கர்நாடக சார்பாக தண்ணியும் கிளம்ப கொடுக்க போறோம். நன்றி. ஆமா, கொடுக்க போறோம். பக்தர்களாகிய நீங்கள் வந்து உங்களுக்கு கடலை மிட்டாயும் தண்ணீரும் வந்து கனரா பேங்க் கிட்ட, மார்க்கெட் கிட்ட இருக்கிற கனரா பேங்க் கிட்ட கொடுக்குறாங்க. சோ நீங்கள் அனைவரும் வந்து வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கிறாங்க. ரொம்ப நன்றி. அதுக்காட்டி ஒரு பெரிய கேங்கே நம்மளோட இருக்காங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சுதன். இங்க இருந்து வரீங்க? பேட்டை செக்கடில இருந்து வரோம். பேட்டை செக்கடில. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்கீங்க. பேர் பாத்தீங்களா? ஆமா, பார்த்தோம். சரி, இழுக்கவே செஞ்சாச்சு. அத்தனை பேரும் சேர்ந்து எழுதிங்களா? நம்ம ஊரை பத்தி, தேரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம ஊருக்கு இந்த
வச்சு திருநெல்வேலி பேர் வச்சு தெரியுமா? நெல்ல வந்து இந்த சாமி ஏதோ வேலி போட்டு காப்பாத்தினாங்க, திருநெல்வேலின்னு பேர் வச்சிருந்தாங்கண்ணா. அதான் சொன்னாங்க. நம்ம நம்ம ஊர்ல வந்து வேற அந்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிருக்காங்க என்ன ஃபேமஸ் என்ன இங்க அல்வா ஃபேமஸ். அல்வா 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 தான் ஃபேமஸ். அதையும் தாண்டி வந்து நிறைய விஷயம் இருக்கு. நம்ம பாரம்பரிய வந்து நம்ம தாமரபரணி யாரு வேற நாங்க எல்லாரும் குற்றாலம். சரி, தப்புதான் கேட்டது என் தப்புதான். என்ன ஃபேமஸ்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு நாங்களும் ஃபேமஸா? கண்டிப்பா நீங்க ஃபேமஸ் ஆகி பெரிய ஆளா வந்து வாழ்த்து. உங்க பேர் வரும்? அஸ்வத் 11th சூர்யா, விக்னேஷ் 11th, ஹரி 7th, பிருத்திவிநாத் முருகவேல் இன்ஜினியரிங். எல்லா கிளாஸும் கலந்துருக்கீங்களா? உங்க பேர்? சஞ்சய் 11th, சரண் 11th. சோ எல்லா பசங்களும் என்னங்க எங்க டிவில தான் வரும். இது என்ன டிவின்னு தெரியாம பேசிட்டு இருக்காங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கிட்டையும் பேசாச்சு. இன்னமும் இருக்காங்க இந்த பக்கத்துல, வாங்க பேசலாம். ஓகே மக்களே, இப்ப நம்ம மார்க்கெட் கிட்ட வந்து நின்னுட்டு இருக்கோம். சோ தேர் வந்து முன்னாடி போயாச்சு. முன்னாடி வந்து நிறைய கூட்டம் இருக்கிறது காரணனாலையும் நம்ம நேர்களை வந்து நிறைய நம்ம இங்க பாத்துட்டு இருக்கோம், இங்க இருந்து பேசிட்டு இருக்கோம். சோ இப்ப நம்ம கிட்ட பேசுறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க. உங்க பேரு? அருணாச்சலம். அருணாச்சலம். எத்தனை வருஷமா நீங்க இப்போ எல்லா வருஷமும் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் வருஷம் வந்துட்டு தான் இருக்கும். வருஷம் வந்துட்டு தான் இருக்கும். ஒரு வருஷமா நம்ம ஊர்ல வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும்ல. சோ நீங்க வந்து இந்த மாற்றம் நம்ம ஊர்லயும் நம்ம தேரோட்டத்திலயும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு எதோ சொல்லுங்க. இந்த வருஷம் செம்மையா இருக்கு. போன ஸ்டேடியம் நல்லா கிராண்டா பண்ணிருக்காங்க. மக்களுக்கு கூட்டம் ஜாஸ்தி. நம்ம நல்லா இருக்கணும், பார்க்க அழகா இருக்கு. வட முஸ்லிம். ஆமா, என் பேர் சுரேஷ். உங்களுக்கு வந்து நம்ம ஊரை பத்தின ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? நிறைய விஷயம் நம்ம ஊரை பத்தி சொல்லலாம். நாங்களே சொன்னா நம்ம நேயர்கள் சொல்றதை விட கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். ஆனா நீங்க சொன்னா இன்னும் நல்லா இருக்கும்ல. நம்ம ஊரை பத்தி 4 வார்த்தை. அதாவது நம்ம ஊருக்கு தாமிரபரணி நல்ல விஷயம். அதுக்கப்புறம் நல்ல பத்து 4வது இதுவே நம்ம ஊர்ல பிறந்ததுக்கு இது அதிசயம், பெருமை. கண்டிப்பா அதுமே நம்ம திருநெல்வேலி சொன்னாலே வாசக்கார பசங்க சொல்லுவாங்க. அல்வா அப்படி வெளியூர் போனாலே பசங்க கேட்பாங்க, அல்வா இருந்தா வேண்டாடா, திருநெல்வேலி இருக்காங்க. அதான் நான் கொடுப்பேன். இப்ப நானே லீவ் போட்டு நம்ம தேரை பார்க்கணும்ட்டு ஆண்டி லீவ் போட்டு வந்துட்டேன். ஆமா, நான் கோயம்புத்தூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதனால லீவ் போட்டு நம்ம ஊர் தேரை பார்க்கணும். வருஷம் வந்துடும். பசங்களும் அல்வாவும் கேட்பாங்க, இங்க இருந்து அல்வாவும் வாங்கிட்டு போவோம். நீங்க வந்து வெளியூருக்கு போனாலும் தேர் பார்க்கவும் வந்துடுறது, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இங்க இருந்து அல்வா வாங்கிட்டு போயிடுறது. ஓகே, சோ ஏன்னா நாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த ஊர்ல இருந்து மட்டும் இல்ல வெளியூர்ல வேலைக்கு போனாலும் சரி இங்க வந்து பாப்பாங்கன்னு. அந்த வகையில உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். ஓகே, இப்ப நம்ம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வாகேடி மனை தாண்டி இருக்கோம். சோ நம்ம கிட்ட பேசுறதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அம்மாட்ட பேசலாம். வணக்கமா, உங்க பேர்? வணக்கம், என் பேர் கோமதி. கோமதி அம்மா எங்க இருந்து வரீங்க? நாங்க அஜ்ரால இருந்து வரோம். சீன் வில்லேஜ் இது வரும். நாங்க பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப அழகா இருக்கு சுவாமி. தேர் ரொம்ப அழகா இருக்கு. போன வருஷத்தோட இந்த வருஷம் கூட்டிட்டு தான் இருக்கு, தவிர குறையில. சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா பார்த்தோம், நல்ல தரிசனம் பண்ணினோம். ரொம்ப சந்தோஷம். இழுத்தோம், கொஞ்ச நேரம் இழுத்தோம், நின்று இழுத்தோம், பரவாயில்ல. நல்ல நல்ல தரிசனம் பார்த்தோம், பார்த்துட்டு நாங்க வந்தாச்சு. ஓகேமா, எல்லா வருஷமே வந்துருவீங்க? கண்டிப்பா எல்லா வருஷம் வந்துருவோம். முன்னாடி என் பேர் கிருஷ்ணவேணி. நாங்குநேரி பக்கத்துல இருந்து வர்றேன். திருநெல்வேலி மக்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். திருநெல்வேலி காமாட்சி அம்மன் பேரு ரொம்ப அவளை அம்பாவை பாக்குறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். ஆமா, நம்ம இஷ்டத்துக்கு சாமிக்கு பேர் வச்சுக்கலாம். எல்லாம் நம்ம அம்மா அந்த அம்மனை பார்க்க நமக்கு அருள் கோடி, நமக்கு அருள் வேணும். அதனால வருஷம் வாரம் எப்பவுமே அம்மன் தரிசனமா நாங்க பெற்றுக்கிட்டு இருக்கோம். நல்லது. எல்லா வருஷமும் நீங்களும் வந்துருப்பீங்க. இந்த வருஷம் யாரெல்லாம் வந்திருக்கீங்க? இந்த வருஷம் என்பதான் ஊராளுக்கு அப்புறம் பின்னால வந்துட்டு இருக்காங்க. நான் முதல் நாளே வந்துட்டேன். யார் வந்தாலும் வாங்க, நான் முன்னாடி பேருன்னு கிளம்பி வந்துட்டீங்க. திருநெல்வேலியில அதனால கண்டிப்பா வந்தே ஆகணும். நம்ம ஊர்ல எல்லாரும் முதல் முக்கியத்துவம் கொடுக்கறதே நம்ம தேர் திருவிழாவுக்காக இல்லையா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. பையன் பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. என்ன படிக்கிறீங்க? அவர் ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்காரு. ஓகே, ரொம்ப நன்றி.